அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய தின சிறப்பு, இன்றைய ராசி பலன், இன்றைய பஞ்சாங்கம், இன்றைய சுபஹோரை, இன்றைய கிரக நிலவரம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த பதிவினுடைய இறுதியில் தினமும் சொல்ல வேண்டிய சங்கல்பம், அதாவது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பூஜைக்கு முன்பு அவசியம் சொல்ல வேண்டிய உறுதிமொழி, அதாவது இறைவன் முன்பு சொல்ல வேண்டிய உறுதிமொழி தான் சங்கல்பம். அதையும் தினமும் சொல்ல வேண்டிய பஞ்சாங்கத்தையும் வாசிப்பு வடிவில் கொடுத்துள்ளேன். பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது அல்லது கேட்பது என்பது வீட்டினுடைய செல்வ வளம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல நேர்மறையான ஆற்றல் என்பது அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தைகளினுடைய ஞாபக சக்தி, புத்தி கூர்மை என்பது சிறப்பாக இருக்கும். எனவே அவசியம் அனைவருமே இந்த பஞ்சாங்க வாசிப்பை தினமும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆனி மாதம் 30ஆம் நாள், ஜூலை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள் ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அனைத்து சுபகாரியங்களையும் செய்வதற்கு மிக மிக சிறந்த நாள். மேலும் இன்றைய தினம் சதுர்த்தி, விநாயகரை வழிபட தடைகள் அனைத்தும் விலகும். விநாயகருக்கு இன்றைய தினம் பால் அபிஷேகம் அல்லது பழங்களை நிவேதனமாக செய்து படைத்து வழிபாடு செய்ய, சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தும் விலகும். இன்றைய தினம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதற்கு, மந்திர உபதேசம் செய்ய பெறுவதற்கும், வித்யாரம்பம் செய்வதற்கு, புதிய வாகனங்கள் வாங்க, பூமி சம்பந்தமான விஷயங்களை செய்வதற்கும், நிலம் வாங்குவதற்கும், தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற ஒரு முழு சுபமுகூர்த்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான, அதிர்ஷ்டகரமான, லாபகரமான ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், குருவினுடைய பார்வையும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக மிக அற்புதமான நாள். வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனஸ்தானத்தில் சூரியன் குருவுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிரக நிலை. மேலும் தொழில் ஸ்தானத்தில் ராகு, அந்த ராகுவின் மீது குருவினுடைய பார்வை, மேலும் சந்திரனும் அந்த தொழில் ஸ்தானத்திலே இன்றைய தினம் சஞ்சாரம். தொழிலில் நல்ல சிறப்பான முன்னேற்றமான நிலைகள், நல்ல பதவி உயர்வு, வேலை செய்கிற இடத்துல உடன் வேலை புரிபவர்கள் நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும், நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நாளாகவும், ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு அற்புதமான கிரக நிலவரம். நீங்கள் வேண்டிய விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான, மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்திலும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், குருவினுடைய பார்வையும் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல லாபங்கள், அதாவது இதுவரை வராமல் இருந்த பணங்கள் உங்களை தேடி வருவதற்கும், வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உண்டாவதற்கும், சொத்து விஷயங்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன் என்பது வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக, கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. எனவே இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதையும், புதிய பிரயாணங்கள் மேற்கொள்வதையும் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். மேலும் இன்று நாள் முழுவதும் நீங்கள் மௌனத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் கேதுவும், லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனுடன் குரு, அந்த குருவினுடைய பார்வை 7ஆம் இடத்துல, சந்திரனும் இன்றைய நாளில் அந்த 7ஆம் இடத்தில் தான் சஞ்சாரம், குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுக்கு பணிபுரிகிற இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்பது ஏற்படும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, ஒற்றுமை உண்டாகும். தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைகிறது.
உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்திலையும் லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் செய்யும் வேலையில் நீங்கள் சற்று கவனத்துடன் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உத்தியோகம் பணிபுரியும் இடங்களாக இருந்தாலும் அதிக கவனத்துடன் செய்யும்போது அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியும் நன்மையும் தருவதாக அமையும். நல்ல பண வரவு, தொழிலில் நல்ல முன்னேற்றம் அனைத்தும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் வேண்டும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல லாபகரமான அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான நாள். இந்த நாளில் உங்கள் குழந்தைகள் வழியில் நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, உத்தியோகம் பார்க்கும் இடங்களில் உங்களுடன் பணியாற்றுபவர்களுடைய ஆதரவு, பெயர், புகழ் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் உங்களுடைய ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்து இருக்கக்கூடிய நாள். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலவரம். நீங்கள் செய்யும் வேலையில் அதிக கவனமும் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம், வருமானம், தனவரவெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தருவதாக அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், ராகுவுடன் இணைந்து அந்த சந்திரன் மீது அந்த முயற்சி ஸ்தானத்தில் இன்றைய நாளில் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை, உங்கள் ராசியிலேயும் உங்கள் ராசிநாதனுடைய பார்வையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நிலவரம். நீங்கள் செய்யும் செயல்களில், வேலைகளில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான அதிர்ஷ்டகரமான லாபங்கள் அதிக அளவில் வரக்கூடிய நல்ல தனவரவு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானுடன் இணைந்து சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் ராகு பகவான் மீது குருவின் பார்வையும் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான கிரக நிலவரம். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமையும். உங்கள் தொழில் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் நல்ல தனவரமும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக, சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சந்திரனுடைய சஞ்சாரம், ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக நிலவரம். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளினோட கல்வியில் நல்ல முன்னேற்றம், நல்ல தனவரவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. நீங்கள் தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல சூரியனுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலவரம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனுடைய சஞ்சாரம், கல்வி தடைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அதேபோல் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சாலை விதிகளுக்கு உட்பட்டு கவனத்துடன் செயல்படுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தருவதாக அமையும். இன்றைய பஞ்சாங்கம்: விஸ்வாவசு ஆண்டு, உத்தராயண புண்ணிய காலம், கிரீஷ்ம ருது, ஆனி மாதம் 30ஆம் நாள், ஜூலை 14ஆம் தேதி, திங்கட்கிழமை. இன்றைய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், திதி சதுர்த்தி, நட்சத்திரம் அவிட்டம், யோகம் ஆயுஷ்மான் யோகம், கரணம் பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய சூரியோதயம் காலை 5:54, சூரியாஸ்தமனம் மாலை 6:36. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம்
காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் மாலை 3 மணி வரை. இன்றைய தினம் சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. இன்றைய ஸ்ரார்த்த திதி கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. இனி இன்றைய சுபமுகூர்த்த நேரம். இன்றைய பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 17 நிமிடம் முதல் 5 மணி 5 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 49 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 40 நிமிடம் வரை. இன்றைய அமிர்த காலம் இரவு 11 மணி 20 நிமிடம் முதல் இரவு நள்ளிரவு 12 மணி 54 நிமிடம் வரை. இனி இன்றைய சுபஹோரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. சங்கல்பம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः த்விதீயே பராத்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுगे பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे सगाप्ते अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. पञ्चाङ्गं विश्वावसु नाम संवत्सरे उत्तरायणे ग्रीष्मऋतौ मिथुनमासे कृष्णपक्षे चतुर्थ्यां शुभतिथौ वासरः इन्दुवासरयुक्तायां सर्विष्ठा नक्षत्रयुक्तायां आयुष्मान् योगयुक्तायां भवकरणयुक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां चतुर्थ्यां शुभतिथौ. அன்பு நேயர்களே, இந்த பஞ்சாங்கத்தை தினமும் வாசிப்பது மிக சிறந்த அற்புத பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுத்தரும். இதை தினமும் வாசிக்க முடியவில்லை என்றாலும் இந்த பதிவை ஒலிக்க செய்து கேட்பது என்பதும் உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். வீட்டில் பஞ்சாங்கம் வாசிப்பது என்பது ஒரு சுபத்துவத்தையும் செல்வ செழிப்பையும் மங்களத்தையும் உண்டாக்கி தரும். எனவே இந்த பஞ்சாங்கத்தை தினமும் அனைவரும் வாசிப்பது அல்லது இதை ஒலிக்க செய்து கேட்பது என்பது உங்களுக்கு மிக சிறந்த அற்புத பலன்களை தரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.